என்னடா பெரிய மலையாள சினிமா, தமிழ் சினிமாவும் கெத்துதானா அப்படிங்கிற மாதிரி படம் தாங்க இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ். என்ன படம்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் ராம இயக்கத்துல வெளிவந்து போராடுகிற அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பையன், அம்மா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிடுறாங்க. அந்த நேரத்துல தன்னோட மகனை எப்படி வளர்த்துறாரு அப்படிங்கறது இந்த படத்தோட மொத்த கதையுமே. சிவா வந்து எல்லா படத்துலயும் ஃபன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் நடிச்சிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தகப்பனா நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த பையனோட நடக்கிற 2 பேத்துக்குள்ள நடக்கிற சேட்டைகள், ஒரு உண்மையிலே நம்ம அப்பா அம்மா கூட இப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. படம் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். ரொம்ப ஒரே ஜாலியாவே போகும். நீங்க உள்ள உட்காந்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கலாம். சிவாவோட கவுண்டர் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தேட்டர் வந்து கிளாப்ஸ் அல்லது அதே மாதிரி அந்த பையன் மிதுன் ரியான் அவனோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குங்க. 2 பேத்துக்கும் உள்ள உரையாடல் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன். அம்மாவா கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்ல ஒரு 1/4 மணி நேரம்லாம் அவங்க செம்மையா நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அதே மாதிரி நம்ம ராமோட ஃபேவரட்டான அஞ்சலி, அவங்க ஒரு 1/4 மணி நேரம் தான் வருவாங்க. அவங்களோட கேரக்டரும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கெஸ்ட் ரோலா விஜய் யேசுதாஸ் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா இருக்கும். படத்தோட முதுகெலும்பே பாடல்னு சொல்லுவேன். படம் பூராவே பாடல்கள் தான். ஆனா நமக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரியோ பிரச்சனையாவோ எந்த இடத்துலையுமே தோணாது. படத்தோட தொடர்போடு அப்படியே அருமையா இருக்குங்க. படத்துக்கு இசையமைச்சது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் தயாநிதினு ஒருத்தர். பின்னணி இசை பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல யுவன் சங்கர் ராஜாராம். சினிமோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா என்கே ஏகாமரம். அதே மாதிரி எடிட்டர் பார்த்தீங்கன்னா மதி விஎஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. நம்ம ராம் அவரோட இயக்கத்தில் இதுவரைக்கும் வந்த படங்கள்ல ரொம்ப கமர்ஷியலாகவும் படம் முழுவதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தரமான படம்னா கண்டிப்பா பறந்து போயிருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. பறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்.